இவனுங்க தான். ஏய் சொல்றா, அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு அம்மா கிட்ட நகை திருடினது நீங்க தானே? சொல்லுங்கடா. சொல்றா சொல்றாங்கற சொல்லு. ஆமா ஆமா, நாங்க தான் திருடணும் அன்னைக்கு. கேட்டல, நான் உங்க அம்மா கிட்ட இருந்து நகையை திருடல. டேய், என்னடா அங்க பிரச்சனை? சார், நான் என் ஆபீஸ் முடிஞ்சு வந்துட்டு இருந்தேன். இவனுங்க என் போனை திருட பார்த்தானுங்க. சார், அந்த பொண்ணோட அம்மா கிட்ட நகையை திருடினது இவனுங்க தான். இவனுங்க கிட்ட இருந்து நகையை வாங்கி நான் ஸ்டேஷன் கொண்டு வந்து கொடுக்க வரும்போது தான் நீங்க என்னைய பிடிச்சு அடிச்சீங்க. ஆமா சார், நாங்க தான் திருடணும். இவங்க எங்களை தேடி வந்து அந்த நகையை எங்க கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. நாங்க அப்ப தப்பிச்சு ஓடிட்டோம். இப்ப புரியுதா சார் நான் திருடலன்னு? கான்ஸ்டபிள்ஸ், உங்களை வண்டியில ஏத்துங்க. ஜிகிருதண்டா, பாத்தியா? உண்மையான திருடனுங்க அவனுக்கு தான். இது தெரியாம நீ என்னைய திருடன் சொல்லிட்டு இருந்த. அன்னைக்கு ஸ்டேஷன்ல போலீஸ் தான் நீ திருடன்னு சொன்னாங்க. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்யின்னு சும்மாவ சொன்னாங்க. அப்ப அவங்க தான் திருடன்னு சொன்னதையும் நான் என் காதால தான் கேட்டேன். அத பொய்ன்னு நினைச்சுக்குவா? அது உண்மைதான், சாட்சியோட சொல்ற. திருடனவனே சொன்னாலும் நீ நம்ப மாட்ட போல இருக்க. உன்னெல்லாம் அம்புட்ட சீக்கிரம் நம்ப முடியாது. வீட்டு கடன் அடைக்க கொடுத்த பணத்தை கட்டாம செலவு பண்ண வந்தானே நீ. ஒருவேளை நீ இந்த திருடனுங்களை அப்படி சொல்ல வச்சிருந்தா? என்ன மாப்ள, இத கூட இந்த புள்ள ஒரிஜினல் நம்பாது போலையா? ஆத்தாடி ஆத்தா. ஏத்தா, உனக்கு இருக்கிறது மூளையா இல்ல சந்தேக ஃபேக்டரியா? ஒரு மனுஷன் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிற. எனக்கு வேண்டாம். இங்க பாரு, பட்னி கிடக்கிறதுனாலயோ அழுகிறதுனாலயோ இந்த உலகத்துல எந்த பிரச்சனையும் தீராது. நீங்களும் கேட்டுட்டு தானே இருந்தீங்க அத்தை. பாட்டி என்ன இப்படி எல்லாம் பேசினாங்க. அவங்க பேசுறதுக்கெல்லாம் அழ ஆரம்பிச்சா நீ காலம் பூரா அழுகணும். இப்பவே இப்படி இருக்கிறாங்கன்னா நான் கல்யாணம் ஆகி வரும்போதெல்லாம் எப்படி இருந்திருப்பாங்கன்னு நினைச்சு பாரு. நின்னா குத்தம், உட்கார்ந்தா குத்தம், நடந்தா குத்தம்னு பாப்பாங்க. அதெல்லாம் கேட்டு கலங்கி கண்ணீர் விட்டுதான் 30 வருஷத்தையும் கடந்திருக்கேன். அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன், என் மருமகளுக்கு நான் ஒரு நல்ல மாமியாரா இருக்கணும்னு. என் மருமக அவளோட அம்மாவை விட நான் நல்லா பாத்துக்கிட்டேன்னு அவ அவளோட மருமக கிட்ட சொல்லணும். அப்பதானே அவளுக்கு ஒரு நல்ல மாமியாரா இருக்கணும்னு தோணும். ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா அத்தை? ஒவ்வொரு நாளும் ஒரு யுகமா தான் போகும். அவ்வளவு கஷ்டம். படுக்க போற வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். விடிஞ்சா ஐயோ விடிஞ்சிருச்சான்னு பயமா இருக்கும். வருஷம் எப்படி சமாளிச்சீங்க அத்தை? புள்ள பிறந்த சந்தோஷம், அப்புறம் அவங்கள வளர்க்குற சந்தோஷம், அப்புறம் அவங்க வாழ்க்கை ஆரம்பிச்சதோட சந்தோஷம், இப்படியே 30 வருஷம் இப்படியே போயிடுச்சு. அத்தை, அவரு குடம் எரிஞ்சிச்சுன்னு போனாரு. அவரு நல்லபடியா வந்துருவாருல அத்தை? நீ கண்டதை நினைச்சு கவலைப்படாத, அவன் நல்லபடியா வந்துருவான். உன்னால எந்த கெடுதலும் நடக்காது. என் மூத்த புள்ள ஜெயிலுக்கு போகாம இருந்ததுக்கு காரணம் நீதான். இந்த வீடு கைய விட்டு போகாம இருந்ததுக்கு காரணம் உன் தங்கச்சி தான். உங்களால இந்த குடும்பத்துக்கு நல்லதுதான் நடந்திருக்கு. என்ன உன்னைய மாதிரி பொறுப்பில்லாதவன் நினைச்சியா? நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு என் குடும்பத்தை காப்பாத்தணும். என்னைய நம்பி 2 ஜீவன் இருக்கு.
அப்போ எங்களுக்கெல்லாம் குடும்பம் இல்லையா? சொல்ல போனா உன் குடும்பத்தோட பெரிய குடும்பமா. ஆனா அங்க யாரும் உன்னை நம்பி இல்ல. இது ஒரு தருதல்ல, இவன் எக்கேடோ கெட்டு போய் தொலையிட்டோன்னு உன்னைய தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்க. ஓ அப்படியா? ஆமாதானே? இங்க இரு. ஒரு பிளைட் புறப்பட்டு அது நல்லா போய் சேர்ந்துச்சுன்னா அது நியூஸ் இல்லம்மா, ஆக்சிடென்ட் ஆனாதாம்மா நியூஸே. அதே மாதிரி நல்லவங்களா இருந்தா அது சுவாரஸ்யமே இல்லம்மா, போரிங்கா இருக்கும். நம்மள மாதிரி இருந்தா தான் ஸ்பெஷல் நியூஸே ஜாலியா இருக்கும் தெரியுமா? தருதலையா சுத்துறதுக்கு இப்படி ஒரு விளக்கம் சொல்ற பாரு. நீ வேணா ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் தருதலையா இருந்து பாரு. வேணா சாமி, அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேணவே வேணாம். என்னால உன்ன மாதிரி எல்லாம் காத்துல விட்ட காத்தாடியாட்டம் சுத்த முடியாது. அருந்த காத்தாடிதாம்மா, ஒசர ஒசர பறந்துகிட்டே இருக்கும். காத்து இல்லைன்னா குப்பையில தான் போய் விழும். ம், முடிஞ்சா நீ ஒரு நாள் நல்லவனா பொறுப்பா இருந்து பாரு. வேண்டாம் தாயி. வெளியே நல்லவனா உள்ள கெட்டவனா வாழ்றதை விட கெட்டவன்னு பேர் எடுக்கிறது என் மட்டும் நல்லதுமா. நம்ம 2 பேரும் இப்படி ஒண்ணா பைக்ல போறத பார்த்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? நான் சொன்ன தப்பா நினைக்க மாட்டியே? ஆ, நீ எப்படியும் தப்பாதான் சொல்ல போற, சொல்லு. நம்ம 2 பேரையும் கப்புல்னு நினைக்க மாட்டாங்க? சத்தியமா நினைக்க மாட்டேங்க. ஆ? எப்படி சொல்ற? அது முகரைய பார்த்தாலே தெரியும்.